குர்ஆன் சுன்னாவை நாம படிக்கிறேன்னு சொன்னா கிராமர் கட்டாயமா நம்ம சரபுகளை படிக்கணும், சரபு லுகாவை தெரிஞ்சு கொள்ளணும். அது இல்லாம நம்ம படிக்கிறது கஷ்டம். இப்ப இதுல நம்ம இந்த படிச்சதுல இந்த உலகத்துல படிச்சதுல சுருக்கமாக என்னன்னா, நாம 4 காலங்களை பத்தி படிச்சிருக்கிறோம். இதுல மாதி சென்ற காலம், ஃபால் உதாரணம் ஃபால், அதே போல முஸ்தக்பில் எதிர்காலம், நிகழ்காலம் 2 3 தான் பாவிப்போம். அது என்னது? எஃப் ஆலு, எஃப் ஆலு என்று சொல் உதாரணம் பார்த்தீங்க, ஒரு உதாரணம். அதே போல அம்ருண்டா என்னது? எப்படி அம்ருண்டா ஏவல். இஃபால், இஃபால் இந்த இஃபால் எப்படி வந்திருக்குங்கிறத நான் படிச்சிருக்கேன். இப்ப குர்ஆன் ஓதிட்டு போகல இந்த இஃபால் மாதிரி நிறைய உதாரணங்கள் வரும், ஃபால மாதிரி நிறைய உதாரணங்கள் வரும். இப்ப வெறுமனே நாம இந்த சர்வ இலக்கணத்தோடு மட்டும் இருக்காம, நான் உங்களுக்கு ஏற்கனவே வினை சொற்கள் கொஞ்சத்தை நம்ம இந்த குரூப்ல போட்டிருந்தேன். இந்த குரூப்ல வினை சொற்கள் முக்கியமாக பயன்படுத்துற வினை சொற்கள் போட்டிருந்தேன். அதுகளை கொஞ்சம் மீட்டி எடுக்கணும். பாடமாக்கி எடுத்தோம்னா சொற்கள் என்ன செய்யும், சொற்களும் தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம வெறுமன ஒரு இலக்கணத்தை மட்டும் படிச்சு ஒரு அரப விளங்க இயலாது, இலக்கணத்தோட சொற்களும் பயன்பாட்டில் இருக்கணும். அதே போல நஹின்னா ஒரு விஷயத்தை செய்யாத என்று தடுக்கிறது, சாப்பிடாத, உண்ணாத, தூங்காத, நம்ம அன்றாடம் தமிழ்ல பேசுற மாதிரி அரபிலையும் என்ன செய்யுது, அதே போல இருக்குது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம புதுசாக படிக்க போறோம் என்னன்னா, மாதியான ஃபியலுக்கு முன்னால மா வந்தா நாம என்ன கருத்து சொன்னோம்? இப்ப மாதியான ஃபியலுக்கு முன்னால மா வந்தா என்ன பொருள் சொன்னோம்? இப்ப மா ஃபஅல எப்படி சொல்லுவோம் நாம? மாதியான ஃபியலுக்கு முன்னால மா வந்திருக்குது, மாண்டது மா ஃபஅல, ஃபஅலன செய்தான், மா ஃபஅலன என்ன பொருள் சொன்ன நாம? அவன் ஒரு ஆண் செய்யவில்லை, அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. மா ஃபஅலனா அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. மா ஃபஅலனா அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. அதே போல இன்னொன்று இருக்குது, முஸ்தக்பிலுக்கு முன்னால லா வந்திருக்கு. பாருங்க, முஸ்தக்பிலுக்கு முன்னுக்கு வாங்க, முஸ்தக்பில். முஸ்தக்பிலுக்கு முன்னால லா வந்திக்குது. முஸ்தக்பிலுக்கு முன்னால லா, இங்க லா வந்திக்கு என்ன? இப்ப என்ன வந்திக்கு? முஸ்தக்பிலுக்கு முன்னால லா வந்திக்குது. இவ்விடத்தை நம்ம என்ன பொருள் சொல்லுவோம்? செய்ய மாட்டான். லா யஃபாலுன்னா அவன் செய்ய மாட்டான். ஏற்கனவே பார்த்தோம், அவனு மாவிக்கு முன்னால மா வந்தா செய்யவில்லை, முஸ்தக்பிலுக்கு முன்னால லா வந்தா அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் பார்த்தோம். இந்த ரெண்டோடையும் தொடர்பான இன்னும் ஒன்று இருக்குது, அதான் இப்ப படிக்க போறோம். இந்த ரெண்டோடையும் தொடர்பான இன்னும் ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் அந்த பாடம் தானே இப்ப நம்ம படிக்க போறோம். ஆனா அந்த படிக்க போற பாடம் முஸ்தக்பில் தான். ஆனா அந்த முஸ்தக்பிலுக்கு முன்னால ஒரு சொல் வரும், அந்த சொல்ல சேர்த்து சொல்ல போகல மாவையுடைய அர்த்தம் பெறும். இப்ப பாருங்க, இப்ப 5வது பாடம் அத்தருசுல் ஹாமிஸ். இத குர்ஆன்ல இந்த சொல்ல நீங்க இந்த லம் என்ற சொல்ல நீங்க அதிகமான இடத்துல பார்க்கலாம். குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல லம் யகுனில்லதீன கஃபரு, இந்த லம் என்ற சொல்ல அதிகமா அவதானிப்பீங்க நீங்க குர்ஆன்ல. லம் யகுனில்லதீன கஃபரு நிறைய இடங்கள் இருக்குது லம். இந்த லம்ங்கிறது முஸ்தக்பில்ல தான் நுழையும். ஆனா முஸ்தக்பில்ல நுழையும், ஆனா மாதியோட கருத்தை கொடுக்கும். இந்த லம்ங்கிறது முஸ்தக்பில் எதிர்கால சொல்லில தான் நுழையும், மாதியுடைய கருத்தை கொடுக்கும். எப்படி மாதியுடைய கருத்தை கொடுக்கும்? மா ஃபஅல என்ற கருத்தை கொடுக்கும். அவன் ஒரு ஆண் செய்யவில்லை என்ற கருத்தை கொடுக்கும். பாருங்க இப்ப எப்படி, இப்ப பாருங்க, இங்க பாருங்க. இப்ப இந்த லம்ங்கிறது இந்த முஸ்தக்பில்ல நுழைஞ்சிருக்கு. இந்த லம்ங்கிறது முஸ்தக்பில்ல நுழைஞ்சிக்குது. இப்ப இவ்விடத்து நாம எப்படி என்ன சொன்னோம்? முஸ்தக்பிலுக்கு கருத்து என்ன சொன்னோம்? செய்வான் அல்லது செய்கிறான்னு சொன்னோம். இந்த லம் நுழைஞ்சா லம் யஃஅல், அவன் ஒரு ஆண் செய்யவில்லை, மாவுடைய பொருள். அவன் ஒரு ஆண் செய்யவில்லை, இந்த மாவுடைய பொருள் வரும். இதுல பாருங்க, மாவுடைய பொருள் வரும் நம்மளுக்கு மேலுக்கு தந்திரிக்காங்க. என்ன தந்திரிக்காங்க வாங்க, இதுல பாருங்க, லம் யஃஅல் பிமஅனா மா ஃபஅல.
லம் எஃப் அல்ங்கிறது அந்த லம்முக்கு கீழே பாருங்க 5ஆம் பாடத்துல அதுல கடைசி வரிய பாருங்க. லம் எஃப் அல் லம் எஃப் அல் ஃபகான லம் எஃப் அல் நான் ஃபகான லம் எஃப் அல் லம் எஃப் அல் லம் எஃப் அல்ங்கிறது மா ஃபஅல மா ஃபஅல உடைய அர்த்தத்தை தரும். மஅனாண்டா அர்த்தம், பொருள், அர்த்தத்தை கொண்டது. இப்ப இவ்விடத்துல நாம லம் யஃபால்னு சொன்னா முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை கொடுக்க கூடாது. பிழை. முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை கொடுக்க கூடாது. இவ்விடத்து என்ன பொருள்? ஆனா ஃபியல் முஸ்தக்பில் தான். ஃபியல் எஃப்அலுங்கிறது தான். எஃப்அலுங்கிறது தான் ஃபியல். அதுக்கு முன்னால லம் வந்தா மா ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்யவில்லை என்ற பொருளை கொடுப்போம் நாம. முஸ்தக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5வது பாடம். இப்ப முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால லம் வந்தா அந்த முஸ்தக்பிலான ஃபியலுக்கு இறுதியில சுக்குன் செய்யும். இப்ப லம் யஃப்அல் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை, அதோட பொருள் மா ஃபஅலுடைய பொருள். உதாரணத்தை பாருங்க. இந்த லம் வந்தத்தால இந்த முஸ்தக்பிலுடைய இறுதிக்கு சுக்குன் செஞ்சிருக்குது. செய்திருக்குது. இப்ப லம் யஃப்அல் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. இப்ப மா ஃபஅலுடைய கருத்து. லம் யஃப்அல், லம் யஃப்அலா, லம் யஃப்அலு, லம் தஃப்அல், முஸ்தக்பில் மாதிரிதான். இப்ப இந்த லம் வந்தத்தால இறுதிக்கு சுக்குன் செஞ்சிருக்குது. இங்க இருக்கிற லம் யஃப்அல் யஃப்அலானி என்கிற நூனை ஹதுவு செஞ்சிருக்கு, நீக்கிருக்குது இந்த லம். இது நம்ம ஏற்கனவே பாடமாக்கணும். எஃப்அலுங்கிறது எஃப்அலு எஃப்அலானி எஃப்அலுங்கிற மாதிரி இது முன்னால லம் வந்துருக்குது. முன்னுக்கு லம் வந்தா நம் ஞாபகம் வச்சிருக்கணும், செய்யவில்லை மாதிர கருத்து வரும். செய்யவில்லை மா ஃபஅலுடைய பொருள். லம் யஃப்அல், லம் யஃப்அலா, லம் யஃப்அலு, லம் தஃப்அல், லம் தஃப்அலா, லம் யஃப்அல்ன. لم تفعل، لم تفعلا، لم تفعلوا، لم تفعلي، لم تفعلا، لم تفعلنا، لم أفعل، لم فعل. முஸ்தக்பில சர்ஃப் மாதிரி தான். இப்ப இது நம்ம மனனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது நாம என்ன செஞ்சிட்டோம், முஸ்தக்பில்லே நாம படிச்சுட்டோம். அப்ப இதுல நம்ம முன்னால போட்டோம்னா இறுதிக்கு சுக்குன் வெறும். ஆனா மாதியுடைய கருத்து இவ்விடத்து முஸ்தக்பிலுடைய பொருள் சொல்றல. லம் யஃப்அல்னா அவன் ஒரு ஆண் செய்யவில்லை, அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. இதே போல அடுத்தது 2வது இன்னொன்று இருக்குது. இது அடுத்தவாக லம் யுஃப்அல். இப்ப மஜ்ஹூலுக்கு முன்னால லம் சேர்க்கிறது. இப்ப யஃப்அல் யஃப்அலானி அது முஸ்தக்பில் மாரூஃப், இது முஸ்தக்பில் மஜ்ஹூல், அதுக்கு முன்னால லம் சேர்க்கிறது. ஏற்கனவே பார்த்து நாம் லம் யுஃப்அல் அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை, அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. மாஃபூயிலோட கருத்து. மாஃபூயில் என்ன கருத்து? அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. அதே போல லம் யுஃப்அல் என்றாலும் அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை இந்த பொருள் வரும்.
இப்ப மாவுடைய பொருள் வரும். லம் யுஃப்அல், லம் யுஃப்அலா, லம் யுஃப்அலு, லம் துஃப்அல், லம் துஃப்அலா, லம் யுஃப்அல்ன. லம் துஃப்அல், லம் துஃப்அலா, லம் துஃப்அலு, லம் துஃப்அலி, லம் துஃப்அலா, லம் துஃப்அல்ன, லம் உஃப்அல், லம் நுஃப்அல், லம் உஃப்அல், லம் நுஃப்அல். இப்ப மாதி மஜ்ஹூல் ஏற்கனவே பார்த்து மா ஃபஅலங்கிறது அவனு நான் செய்யவில்லைங்கிறது மாதி மாவுடைய கருத்து. இது என்னது? மாதி மஜ்ஹூல், அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. அடுத்த இரண்டாவது வகையை பாருங்க. இதுல லம், இது நாம சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால லம் வந்தால் செய்யவில்லை என்ற பொருள் வரும். அதே போல ஒரு முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால லன் வந்தா, லன், இதே நீங்க குர்ஆன்ல அதிகமா பார்த்திருப்பீங்க இந்த சொல்லை, எழுத்து லன், லம், லன். இந்த லன் வந்தால் முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால இறுதிக்கு சுக்கூன் செய்யும். அதோட முஸ்தக்பிலுக்கு முன்னால லா வந்தா என்ன பொருளோ அந்த பொருள் வரும். எப்படி பாருங்க. இப்ப லன் எஃப் அல, இறுதிக்கு ஃபத்தஹ் வந்திருக்கு. லன் எஃப் அல, அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான், அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான். இதுல பாருங்க, லன் எஃப் அல, லன் எஃப் அல. இப்ப லன் எஃப் அலண்டா இதோடைய பொருள் என்ன? இதனுடைய பொருள் லா எஃப் ஆலுடைய பொருள். இப்ப லன் வந்தா லன் எஃப் அல, ஒரு முஸ்தக்பிலுக்கு முன்னால லன் வந்தா லா எஃப் அலுங்கிறதுடைய பொருள், அவன் ஒருவான் செய்ய மாட்டான். லன் எஃப் அலண்டா அவன் ஒருவான் செய்ய மாட்டான். இது லன் வந்தா முஸ்தக்பிலான ஃபியலுடைய லன் வந்தா இறுதிக்கு ஃபத்தஹ் செய்யும், இறுதிக்கு ஃபத்தஹ் செய்யும். லம் வந்தா இறுதிக்கு சுக்கூன் செய்யும் முஸ்தக்பிலுக்கு. லன் வந்தா இறுதிக்கு ஃபத்தஹ் செய்யும். இப்ப லன் எஃப் அல, லன் எஃப் அல், லன் எஃப் அலா, லன் எஃப் அலு, லன் தஃப் அல, லன் தஃப் அலா, லன் எஃப் அல்ன, லன் தஃப் அல, லன் தஃப் அலா, லன் தஃப் அலு, லன் தஃப் அலி, லன் தஃப் அலா, லன் தஃப் அல்ன, லன் அஃப் அல, லன் அஃப் அல. எல்லா சொல்லுடைய 14 சொல்லுடைய இறுதியிலையும் பாருங்க ஃபத்தஹ் வந்திருக்குது. எல்லாத்துக்கும் ஃபத்தஹ் வந்திருக்குது, எல்லாத்துக்கும் ஃபத்தஹ் வந்திருக்குது. இப்ப லன் வந்தால் ஒரு முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால லம் வந்தால் மா ஃபஅலுடைய பொருள், அவன் ஒரு ஆண் செய்யவில்லைன்னு கருத்து. அதே போல ஒரு முஸ்தக்பிலான சொல்லுக்கு முன்னால லன் வந்தால் லா எஃப் அலுடைய கருத்து, அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் என்ற பொருள். இப்ப இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சிருக்கோம். இப்ப லன், லம் வந்தால் சுக்குன் செய்யும் இறுதிக்கு, லன் வந்தால் ஃபத்தஹ் செய்யும். லம் வந்தால் இல்லை என்ற கருத்து வரும், லன் வந்தால் மாட்டான் என்ற கருத்து வரும், லா எஃப் அலுடைய கருத்து வரும். லன் எஃப் அல, லன் எஃப் அல. அதே போல இந்த இந்த லன் இஃப் அல, அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான், செய்யப்பட மாட்டான். இஃப் அலு இருக்கும், செய்யப்படுவான் அல்லது செய்யப்படுகிறான் இருக்கும். அதுக்கு முன்னாடி லம் வச்சிட்டோம்னா லன் இஃப் அல, லன் இஃப் அலா, அது லா இஃப் அலுடைய பொருள். அப்ப அவன் லன் இஃப் அலன்னா அவன் ஒருவான் செய்யப்பட மாட்டான், லன் இஃப் அலன்னா அவன் ஒருவான் செய்யப்பட மாட்டான், செய்யப்பட மாட்டான். இது அதே மாதிரி சரஃபு லம், லன், லம்மையும் லன்னையும் ஒரு முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால சேர்த்து கொண்டோம்னா அது என்ன பொருள் வருங்கிறது ஞாபகம் வச்சிருக்கோம். ஒரு முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால லம் வந்தால் அந்த முஸ்தக்பிலான ஃபியலுக்கு இறுதியில சுக்கூன் செய்யும். அதே போல இல்லை என்ற கருத்தை கொடுக்கும், மாஃபாவுடைய கருத்து கொடுக்கும். அதே போல லன் வந்தா முஸ்தக்பில் இறுதிக்கு ஃபத்தஹ் செய்யும். அதே போல லா எஃப்அலுடைய பொருளை கொடுக்கும். இதுல ஏதும் சந்தேகங்கள் இருக்குதா? இப்ப நம்ம கடைசியா படிச்சதுல லம் லன்ல ஏதும் சந்தேகங்கள் இருக்குதா? அப்ப அந்த
இறந்த காலத்துல வந்துச்சுன்னு சொன்னா லா வரும், எதிர்காலம் நிகழ்காலத்துல தான் வந்து லம்மும் லன்னும் வரும். அப்படியா? எப்படி? இறந்த காலத்துல மட்டும்தான் லா என்ற இது வரும். நம்ம லா என்று பாவிக்கிறதாக இருந்தா அது ஒரு இறந்த காலமாக இருக்கும். லா பாவிக்கிறது மாவியாக இருக்கும். லா பாவிக்கிறது முஸ்தக்பில். லா யஃஅலு. லா யஃஅலுங்கிறது முஸ்தக்பில். மாதிக்கு முன்னால மா தான் பாவிப்பேன் நாம. மா ஃபஅல. மா ஃபஅல. இப்ப மா ஃபஅல என்றா அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. லா யஃஅலுண்டா அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான். இது முஸ்தக்பில், அது மாதி. மாதி. ஓகே. இப்ப லம் யஃஅல்னு சொன்னா அது முஸ்தக்பில் தான். ஆனா அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? மா ஃபஅலையுடைய மாதியோட அர்த்தத்தை கொடுக்கும். ஆனா ஃபியல் முஸ்தக்பில் தான், எதிர்காலம் தான். அதே போல லன் யஃஅலங்கிறது முஸ்தக்பில் தான் ஃபியல். ஆனா லா யஃஅலுட பொருளை கொடுக்கும். அவன் செய்ய மாட்டான் பொருளை கொடுக்கும். அவன் செய்ய மாட்டான் பொருளை கொடுக்கும். இதுல நாம இந்த சரவு பாடத்துல முதலாவது பகுதியில முக்கியமான பாடங்களை படிச்சிருக்கோம். நம்ம இப்ப 7வது பாடத்துல இருக்கணும். இப்ப நோம்பொரு மாசமும் நாம பெருசா படிப்பாடல. இப்ப நாம கொஞ்சம் நிறைய படிக்க வேண்டியிருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம படிக்க வேண்டியிருக்குது. அதனால நீங்களும் கொஞ்சம் வேகமா இருக்கணும். படிக்கிற பாடங்களை கொஞ்சம் மீட்டி படிக்கணும். இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பழைய பாடங்களை மீட்டத்தால அதுக்கு ஒரு நேரம் போறதால படிக்க வேண்டிய புதிய பாடங்களை படிக்கிறதுக்கு நேரம் போதாமிக்குது. அதனால கொஞ்சம் நீங்களும் நேரம் எடுத்து ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் எடுத்து என்ன செய்யுங்க, படிக்கிற பாடங்களை கொஞ்சம் மீட்டி எடுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யும். அதே போல வலைக்கும் அஸ்ஸலாம். சலாஞ்சனா சரி. அடுத்தது அத்தரசு சாபியா, அது 7வது பாடம். இது 7வது பாடம். 6வது பாடம் படிச்சிட்டோம். 6வது பாடம் என்ன படிச்சோம்? லம் லன்னை பத்தி படிச்சோம். லம் லன்னை பத்தி படிச்சோம். அடுத்தது இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்ப நாம ஃபுல்லா முஸ்தக்பில பத்தி தான் படிச்சுட்டு வரோம். முஸ்தக்பில்னா எதிர்காலம். இப்ப நாம ஒரு விஷயத்தை உறுதியாக நடந்திருக்குது என்று நாம சொல்லணும். இப்ப ஒரு வினை சொல்ல, இப்ப நான் நிச்சயமாக அவனுக்கு அடிப்பேன் என்று நாம அல் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருது. அதாவது அல்லாஹ் சில விஷயங்களை சத்தியமிட்டு சொல்ற, உறுதியாக சொல்ற நிறைய சொற்கள் வருது. உதாரணத்துக்கு பாருங்க, என்னன்னா அதுல 2 நூன் வகை இருக்குது. நூனை பொதுவாக 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று சகீலா, ஒன்று ஹஃபீஃபா. சகீலான்னு சொன்னா, சகீலாண்டா பாரமான நூன், பாரம். சகீலுண்டா பாரமானது. ஹஃபீஃப்னு சொன்னா சாஃப்டான, மிருதுவான. நம்ம லுகாவுல படிச்சிருப்போம் ஹஃபீஃபா. இந்த நூன் 2 வகையாக பிரியும். நூன் 2 வகையாக பிரியும். இந்த நூன் 2ம் எதை பொருளாக கொள்ளுமுண்டா, உறுதியாக அந்த செயல் நடந்திருக்குது. தக்கீத் நம்ம படிச்சோம் ஏற்கனவே. முஸ்தலஹாத்துல தக்கீதுன்னு ஒரு சொல் படிச்சோம். தக்கீதுன்னா ஒரு செயல் உறுதியாக நடந்திக்குங்கிறத சொல்றதுக்கு ஒரு வினை சொல்ல நம்ம நூனை பயன்படுத்துவோம். அந்த நூன் 2 வகையாக அந்த நூன் என்ன செய்ய பிரிக்கப்படும். முதலாவது நூன் என்ன? சகீலா. சகீலாண்டா ஒரு பாரமான நூன். அது என்ன, ஏன் பாரமான நூனுண்டா அதுக்கு சொல்லுவாங்க ஐ அப்படின்னு. என்னண்டா முஷத்ததா. முஷத்ததான சத்து செய்யப்பட்ட நூன். முஷத்ததான நம்ம சத்துன்னு சொல்லுமே, சத்து செய்யப்பட்ட நூன். அந்த சத்து வாரத்தால அதுக்கு பாரமான நூன் சொல்லுவேன். முஷத்ததா பாரமான நூன், சத்து செய்யப்பட்ட நூன். சத்து பாரமான நூன்டா இந்த நூனை உச்சரிக்க கொள்ள 2 நூன் வரும். 2 நூன்.
அதே போல ஹஃபீஃபான்னு சொன்னா ஒரு சாஃப்ட், லேசாக என்ன செய்யலாம், உச்சரிக்கலாம். சாக்கின் அது என்னது? ஐ சாக்கினா என்றால் சுக்குன் செய்யப்பட்டது, சுக்குன் செய்யப்பட்டது. சாக்கினாண்ட சுக்குன், சுக்குன் செய்யப்பட்ட. அப்ப நூன் ரெண்டு வகைப்பாடு. ஒன்று என்ன? முதலாவது சத்து செய்யப்பட்ட நூன், இரண்டாவது நூன் சுக்குன் செய்யப்பட்ட நூன். இப்ப இந்த ரெண்டு நூனையும் முஸ்தக்பில்ல நம்ம எப்படி பயன்படுத்துற, இந்த சொல்ல எப்படி நாம அல் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது, அல்லாஹ் எப்படி இந்த சொல்ல பயன்படுத்திருக்கிறான்ங்கிறத நாம என்ன செய்யலாம், இதுல பார்க்கலாம். இந்த பாடம் அதை பத்தி பாருங்க. இந்த ரெண்டு நூனும் இதுல முஸ்தக்பில, முஸ்தக்பிலுடைய இறுதியில நுழையும், முஸ்தக்பிலுடைய இறுதியில நுழையும், முஸ்தக்பிலுடைய இறுதியில நுழையும், முஸ்தக்பிலுடைய இறுதியில நுழையும். உதாரணம் பாருங்க. முதலாவது அல் முஸ்தக்பில் அல் மாரூஃப் அல் முஸ்பத், முஸ்தக்பில் அல் மாரூஃப் அல் முஸ்பத். முதலாவது சத்து செய்யப்பட்ட நூனை முஸ்தக்பில்ல நுழைக்காங்க. எப்படி நுழைக்காங்க பாருங்க. எப்படி இதுல அடிப்படை முஸ்தக்பில் எப்படிக்கும்? எஃப் அலு உண்டிரிக்கும், எஃப் அலு உண்டிரிக்கும். எஃப் அலுங்கிறதுல இறுதியில சத்து செய்யப்பட்ட நூனை சேர்த்திருக்காங்க. எப்படி? லயஃப் அலன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான், நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான் என்று பொருள் வரும். ஏற்கனவே நாம அவன் ஒரு ஆண் செய்வான் செய்கிறான்னு பார்த்தோம். இப்ப நிச்சயமாக அந்த சுவர், அந்த செயல் உறுதியாக நடந்திக்கின்று சொல்றண்டா லயஃப் அலன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான். இந்த நூன் சத்து செய்யப்பட்ட நூன் வந்தால் இந்த முன்னால முதாரியுடைய அந்த யாவுக்கு முன்னால ஒரு லாம நாம சேர்க்கணும். லயஃப் அலன்ன, லயஃப் அலன்ன, லயஃப் அலானி, லயஃப் அலுன்ன, லயஃப் அலுன்ன. இப்ப நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? ஒரு முஸ்தக்பிலான ஃபியலுக்கு முன்னால சத்து செய்யப்பட்ட நூன் வந்தால் அதுக்கு நிச்சயமாக என்ற பொருள் வரும். நிச்சயமா அந்த செயல் உறுதியாக நடந்திருக்குது, எந்த சந்தேகமும் இல்லை, சந்தேகமும் இல்லாம உறுதியாக அந்த செயல் நடந்திக்கு என்று சொல்லத்தான் அந்த சத்து செய்யப்பட்ட நூனை பயன்படுத்துவோம். லயஃப் அலன்ன. அலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த லன் என்கிறது நிச்சயமாக கிவார லன், ஓ லன்னுக்கும் நிச்சயமாக வரும். லன் அதுவும் நிச்சயமாக, லன்னுங்கிறது லன் எஃப் அல, நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான்னு வரும். சரியா? நான் ஏன் உங்களை சொல்லலண்டாத, இதை நான் சொல்ல போறேன் தானே. இப்ப லன் எஃப் அலங்கிறத விட இறுதியில நூனை சேர்க்கிறது, அது உறுதியாக நிச்சயமாக சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துறது இந்த நூனை. லன் எஃப் அலன பொதுவாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான், நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான்னு பொதுவாக பயன்படுத்துவோம். ஆனா இப்படியான இடங்கள்ல, இப்படியான நூன் வந்து சத்து செய்யப்படுற இடங்கள்ல கட்டாயமாக நாங்க நிச்சயமாக சொல்ல அடிப்படையாக வச்சுதான் சொல்ல பயன்படுத்துவோம். லன் எஃப் அலங்கிறது ரெண்டு மாதிரியும் பயன்படுத்தலாம். லன் எஃப் அல, அவன் ஒரு ஆண், நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான், அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான். லா எஃப் அலுடைய அர்த்தத்தையும் என்ன செய்யும், கொடுக்கும். அது பார்த்தோம். லயஃப் அலன்ன, லயஃப் அலன்ன, லயஃப் அலன்ன. இப்ப லயஃப் அலன்ன, லா எஃப் அலன்ன, லயஃப் அலன்ன, லயஃப் அலன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான். இது சரஃபு. லயஃப் அலன்ன, லயஃப் அலானி, லயஃப் அலுன்ன, லதஃப் அலன்ன, லதஃப் அலானி, லயஃப்அல்னானி, லதஃப்அலன்ன, லதஃப்அலானி, லதஃப்அலுன்ன, லதஃப்அலின்ன, லதஃப்அலானி, லதஃப்அல்னானி, லஅஃப்அலன்ன, லனஃப்அலன்ன. எஃப்அலு எஃப்அலானி அதுக்கு கூட இந்த நூனை இறுதியில சேர்த்து கொண்டு முன்னால ஒரு லாம சேர்த்து கொண்டால் அது ஒரு செயலை உறுதியாக நடந்தன்னு சொல்றது பயன்படுத்துவோம். இது சத்து செய்யப்பட்ட நூன், இது சத்து செய்யப்பட்ட நூன், இது சத்து செய்யப்பட்ட நூன்.
இந்த ரெண்டு நூனுக்கும் நாம் என்ன பேர் சொல்றோம்டா, இப்ப நாம ஏற்கனவே லன்னில பார்த்தோம். லன்னில அந்த நூனுக்கு அதுல நூன் லன் என்று சேர்ந்து வர்றது ஒரு சொல்லு. அது லன், லன்னுங்கிறது ஒரு சொல்லு. ஆனா அதுக்கு நாம தாக்கீதுன்னு சொல்ல மாட்டோம், உறுதி என்று சொல்ல மாட்டோம், உறுதியாக நடந்தன்னு சொல்ல மாட்டோம். இப்ப இங்க பாருங்க, இதுல பாருங்க, இதுல என்ன போட்டிக்கிறதுல பாருங்க என்ன, இந்த நூல் தலைப்பே பாருங்க. இதுல தலைப்பு என்ன? நூனானி லித்தாக்கீத். என்ன தலைப்பு? நூனானி, ரெண்டு நூன்கள். நூனானி லித்தகீத், உறுதியாக ஒரு செயல் நடக்கிறது. ஃபில் முஸ்தக்பில், எதுல? எதிர்காலத்திலே. ஃபீ நம்ம பார்த்து இடைச்சொல், இடைச்சொல். எதிர்காலத்திலே ஒரு செய்தி உறுதியாக நடக்கிறங்கிறது சொல்றதுக்கு நம்ம ரெண்டு நூனைத்தான் பயன்படுத்துவோம். அங்க லன் வாரது அது நூன் இல்ல, அது லன்னுங்கிறது ஒரு சொல். அது இங்கே ரெண்டு நூனையும் இந்த நிச்சயமாக இந்த கருத்துக்கு பயன்படுத்துவோம். அதுல முதலாவது சத்து செய்யப்பட்ட நூன், இரண்டாவது முதலாவது சத்து செய்யப்பட்ட நூன், இரண்டாவது சுக்குன் செய்யப்பட்ட நூன். நம்ம சத்து செய்யப்பட்ட நூனை பார்த்துட்டோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுல என்ன சொல்றாங்கண்டா, அந்த சத்து செய்யப்பட்ட நூன், அந்த நூன் இறுதியில முஸ்தக்பிலுடைய அந்த சொல்லுடைய இறுதியில வரும். முன்னால லாமு தக்கீத், ஒரு லாமு தக்கீத் ஒன்று வரும். அந்த உறுதியை குறிக்கிறதுக்குரிய லாம் ஒன்று நம்ம சேர்க்கணும். இல்ல எஃப் அலன்ன, லயஃப் அலன்ன, லயஃப் அலன்ன, இந்த லாம சொல்றாங்க. என்ன லயஃப் அலன்ன, லயஃப் அலன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யட்டும். இது முதலாவது வகை. இது சத்து செய்யப்பட்ட நூல். இரண்டாவது, அதே போல இங்க பாருங்க, அது ஏற்கனவே பார்த்தோம், அது முஸ்தக்பில். முஸ்தக்பில்ல பார்த்தோம். இங்க லா இறுதியில லா எஃப் அலு உண்டிக்கிறதுல நூனை சேர்க்கணும். இப்ப லா எஃப் அலு, நிச்சயமாக அவன் ஒருவான் செய்ய மாட்டான், நிச்சயமாக அவன் ஒருவான் செய்ய மாட்டான். இங்க இந்த முஸ்தக்பிலுக்கு முன்னாடி இந்த லா இல்லாம போய் அந்த முஸ்தக்பிலுக்கு முன்னால வார செய்ய மாட்டான் என்பதுக்குரிய லாம முன்னால சேர்த்திரியும். லா எஃப் அலன்ன, லா எஃப் அலன்ன, நிச்சயமாக அவன் ஒருவான் செய்ய மாட்டான். இப்ப இந்த நூனு தாக்கீத், இந்த நூனை நீக்கி போட்டு பாருங்க. லா எஃப் அலு, அவன் ஒருவான் செய்ய மாட்டான் தெரியும். இப்ப நூனை சேர்த்தோம்னா நிச்சயமாக அவன் ஒருவான் செய்ய மாட்டான். அல் முஅக்கது மின் பிநூனி ஸகீலா, அதாவது சத்து செய்யப்பட்ட நூனை கொண்டு உறுதி செய்யப்பட்டது, உறுதியானது என்று அர்த்தம். இது லா எஃப் அலன்ன, லா எஃப் அலானி, லா எஃப் அலுன்ன, லா தஃப் அலன்ன. நாம இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சத்து செய்யப்பட்ட நூன் முஸ்தக்பிலுக்கு இறுதியில வந்தால் நிச்சயமாக அந்த செயல் உறுதியாக நடந்திருக்குதுங்கிற அர்த்தத்தை கொடுக்குங்கிறது ஞாபகம் வச்சிருக்கோம். நாம் இதுல சரஃப் என்ன? லா எஃப் அலன்ன, நமக்கு தெரிஞ்ச சரஃபு தான் முஸ்தக்பிலுடைய சரஃப். லா எஃப் அலன்ன, லா எஃப் அலானி, லா எஃப் அலுன்ன, லா தஃப் அலன்ன, லா தஃப் அலானி, லா எஃப் அல்னானி, லா தஃப் அலன்ன, லா தஃப் அலானி, லா தஃப் லா லா தஃப் அலன்ன, லா தஃப் அலானி, லா எஃப் அல்னானி, லா தஃப் அலன்ன, லா தஃப் அலானி, லா தஃப் அலுன்ன, லா தஃப் அலன்ன, லா தஃப் அலின்ன, லா தஃப் அலானி, லா தஃப் அல்னானி, லா அஃப் அலன்ன, லா நஃப் அலன்ன. இதுல நம்ம ஞாபகம் வச்சு மீட்டிட்டு பாடமாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விளங்கி கொண்டோம்னா சரி, இதை விளங்கி கொண்டால் போதும். ஒரு முஸ்தக்பில்ல சொல்லுக்கு இறுதியில சத்து செய்யப்பட்ட நூன் வந்தா அல்லது சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்தா நிச்சயமாக என்ற பொருளை கொடுக்கணும். லா எஃப் அலன்ன என்றா நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் என்ற பொருளை கொடுக்கணும். லா எஃப் அலன்ன என்றா நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான் என்ற பொருளை கொடுக்கணும். இது வழங்கிட்டது. இந்த இறுதியில நம்ம நூனை சேர்த்தது விளங்கிட்ட. இதுல சந்தேகங்கள் ஈக்கிறா? சந்தேகம் ஈக்கிறா? என்ன
சரி, இந்த சரபு பாடத்துல நாம கட்டாயமாக நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மாதி, முஸ்தக்பில், அம்பு, நஹி, லம், லன், அடுத்தது நூன். 2, அதாவது நிச்சயமாக உறுதியாக ஒரு செயல் நடந்தது அதை குறிக்கிறதுக்குரிய 2 நூன். அதுல சத்து செய்யப்பட்ட நூனை நம்ம படிச்சிருக்கிறோம், சுக்குன் செய்யப்பட்ட நாம இன்னும் படிக்கல. அதே போல இந்த நூனை ஒவ்வொரு வகையிலையும் முஸ்தக்பில் ஒவ்வொரு வகையிலையும் நம்ம சேர்க்கலாம். அடுத்து நம்ம முஸ்தக்பில மஜ்ஹூல் படிச்சோம், லைஃப் அலன்னு, லைஃப் அலன்னு, லைஃப் அலானி, லைஃப் அலன், லைஃப் அலுன், அதுக்கு 14 வரும். அந்த 14லையும் இதை சேர்க்கலாம். அதே போல அதுவே மஜ்ஹூல்ல சேர்க்கலாம், லைஃப் லைஃப் அலன்னு, முஸ்தக்பில் முஸ்தக்பில் மாரூஃப் முஸ்பத், முஸ்தக்பில் மாரூஃப் மன்பி. 3வது வகை படிச்ச முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத் தான் நினைக்கிறது நான் படிச்சது, முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத். அடுத்த வகை 4வது வகை முஸ்தக்பில் அல் மஜ்ஹூல் அல் மன்ஃபி, லா யுஃப் அலன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்யப்பட மாட்டான். லா யுதுரபன்ன, நிச்சயமாக அவன் அடிக்கப்பட மாட்டான் சொல்லலாம். உதாரணம், லா யுதுரபன்ன, லா யுஃப் அலன்ன, லா யுன்சரன்ன, அவன் நிச்சயமாக அவன் உதவி செய்யப்பட மாட்டான் என்று சொல்லலாம். நிச்சயமாக அவன் உதவி செய்யப்பட மாட்டான்னு சொல்லலாம். இந்த சொற்களை பொருட்களை வழங்கி கொண்டோம்னா லேசான முறையில நாம வசனங்களை அமைக்கிறதுக்கு பேசுறதுக்கும் லேசா இருக்குது. இதுவரைக்கும் படிச்சதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இல்லையே. இதுவரைக்கும் படிச்சதுல சந்தேகங்கள் இருக்குதா? சரவு பாடம்ங்கிறது கொஞ்சம் சரவு பாடம்ங்கிறது கொஞ்சம் நாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் மீட்டணும். அதே போல இன்ஷா அல்லாஹ் நான் கொஞ்சம் நம்ம சரவு கொஞ்சம் முடிகிற கட்டத்துல இலக்கண பகுதியில முக்கியமான சப்ஜெக்ட், உதாரணத்துக்கு முப்ததா ஹபர்ண்டா, அதே போல நம்ம படிச்சிருக்கோம். முப்ததா ஹபர்னா எழுவாய் பயனிலை, அடுத்தது முல்லாஹ் முல்லாஹ் இலைஹி, உடை என்ற அர்த்தத்தை தரக்கூடியது, அடுத்தது இடை சொற்கள், அதே போல சிவத்து மௌசூப் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வர்ணிக்கிறது, ஒன்றை வர்ணித்து சொல்றது. இப்ப அழகான மரம், இதை எப்படி சொல்றது, இப்படி ஒரு முக்கியமான அந்த இலக்கண பகுதியில வர முக்கியமான விஷயங்களை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு வீடியோ கிளிப் மூலமாக நான் எடுத்து என்ன செய்வேன், அதை உங்களுக்கு பகிர்வேன். அதை நீங்க பார்த்து என்ன செய்யலாம், மேலதிகமான அறிவுக்காக வேண்டி அதை படிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா பாடங்களை படிச்சுட்டு போகலையே நான் மெதுவா வசனங்கள்ல அமைச்சிட்டு போகல, இதுதான் முப்ததா, இது ஹபர், இது சிபத், இது மௌசூப், இப்படித்தான் வருது, இப்படித்தான் அர்த்தங்கள் வரும் நான் சொல்லிட்டு போவேன். அதே புத்தகங்களை சொல்லித்தர விஷயங்கள் எழுதி வைங்க, எழுதி வச்சு படிக்க போகல அது மறக்காம இருக்கும். சிலது நாம எழுதாம விடுவோம், பிறகு படிக்கிற நேரத்தில் அது மறந்துடும். அதே போல வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லுகத்துல் அரபியால ஒவ்வொரு கிராமர் வாரனா, அதுல அந்த கிராமர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதுக்கும் இதுக்கும் இந்த அதுல இதுகள் வாரா இந்த புக்ல பின்னே படிச்சு தரதுகள் இன்றைக்கு படிக்கிறது அது லுகத்துல் அரபியால வெறுமண்டா கேக்கீங்க. இப்ப லுகத்துல் அரபியா லுகான்னுச்சுன்னா அரபு மொழி. அரபு மொழி எப்படின்னா இதுல படிக்க போற விஷயங்கள் அங்கேயும் பெறப்போகுது, அங்க படிக்கிற விஷயங்கள் தான் இங்கேயும் பெறப்போகுது. இப்ப ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது. இப்ப இதுல நாம படிக்கும் என்னது, தனியே சொற்களை மட்டும் படிக்கும். சொற்களை எப்படி பயன்படுத்துறது, சரஃப்னா தான் இந்த சொற்களை அதுக்கு அர்த்தத்தோட ஏத்த மாதிரி எப்படி படிக்க. லுகாவில் எப்படி எதை படிக்கும், லுகாவில் வசனங்களை எப்படி கோர்க்கிறது, எப்படி அமைக்கிறது, எப்படி அர்த்தங்களுக்கு ஏத்த மாதிரி வசனங்களை கொண்டாடுறதுங்கிறத அதுல படிக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா,
இப்ப நம்ம சரபுல படிச்சிருக்கோம் தரச என்றா தரசன படித்தான். இது என்ன காலம்? இது தரச என்றா படித்தான். இது என்ன காலம்? இது இறந்த காலம். சரி, இப்ப நான் படித்தேன் என்று சொல்றதுக்கு நாம் எப்படி சொல்லுவோம்? நான் படித்தேன் சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? நான் படித்தேன் எப்படி சொல்லலாம்? தரஸ்னா. தரஸ்னாண்டா நாங்கள் படித்தோம். நான் படித்தேன். தரஸ்து. சரி, இப்ப பாடத்தை நான் படித்தேன் எப்படி சொல்றது? பாடத்தை நான் படித்தேன் அல்லது பாடத்தை படித்தேனா எப்படி சொல்றது? இப்ப நான் படித்தேனுங்கிறது சர்ஃப். நான் படித்தேனுங்கிறது சர்ஃப். எப்படி? தரசய மாதி உங்களுக்கு தெரியும், தரஸ்து நான் படித்தேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாடத்தை நான் படித்தேன், பாடத்தை நான் படித்தேன், இங்க லுகா வருது. இப்ப இங்க லுகா வருது. எப்படி சொல்லுவோம்? பாடத்துக்கு என்ன? பாடத்துக்கு தரஸ். இப்ப எப்படி சொல்லுவோம்? தரஸ்து அத்தர்ஸ. தரஸ்து அத்தர்ஸ, பாடத்தை நான் படித்தேன். இங்க ரெண்டு முதலாவது சொல் தரஸ்துங்கிறது சரஃபு. அங்க வாரது அந்த வசனத்தை நாம் இன்னொரு சொல்ல கொண்டு அமைக்கமே. அத்தர்ஸங்கிறது லுகா. லுகா. அப்ப வசனத்தை கோருக்கோம். நாம வெறுமன சரஃபை மட்டும் படிச்சு லுகா தெரியாம விட்டோம்டா, வசனங்களை கோருக்கிற அமைக்கிற முறை தெரியாம விட்டோம்டா பேச இயலாது, விளங்க இயலாது. இன்னொரு உதாரணம், அடி